என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவாதா, புரியுதா? என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே? Thank God. வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அந்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானும் என்று நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். இங்க இங்க மச்சான், நான் உன்னை சொல்ற தப்பா நினைக்காத. மேலே இருக்கிறவன் உனக்கு பேரு, பணம், பலம், அந்தஸ்து கொடுத்திருக்கான். அந்த திமிர்ல நீ கீழே இருக்கிறவன துன்புறுத்த கூடாது. அப்படி துன்புறுத்தலன்னு வச்சுக்கோ, அவன் என்ன செய்வான்? மேல இருக்கவங்க கிட்ட முறையிடுவான். அப்போ மேல இருக்கவன் என்ன செய்வான்? உன்ன மாதிரி ஆளு அடக்கிறதுக்கு யாராவது என்ன மாதிரி ஆளு அனுப்பி வைப்பான். இது எப்படி இருக்கு? மச்சான் அழியிறாரு. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யான்னு என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவாதா, புரியுதா? என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே? Thank God. வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அந்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானும் என்று நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். இங்க இங்க மச்சான், நான் உன்னை சொல்ற தப்பா நினைக்காத. மேலே இருக்கிறவன் உனக்கு பேரு, பணம், பலம், அந்தஸ்து கொடுத்திருக்கான். அந்த திமிர்ல நீ கீழே இருக்கிறவன துன்புறுத்த கூடாது. அப்படி துன்புறுத்தலன்னு வச்சுக்கோ, அவன் என்ன செய்வான்? மேல இருக்கவங்க கிட்ட முறையிடுவான். அப்போ மேல இருக்கவன் என்ன செய்வான்? உன்ன மாதிரி ஆளு அடக்கிறதுக்கு யாராவது என்ன மாதிரி ஆளு அனுப்பி வைப்பான். இது எப்படி இருக்கு? மச்சான் அழியிறாரு.